ஆனாலும் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று கேட்டுக்கொண்டார். அந்த மனிதர், உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என அழைக்கப்படுவாய். ஏனென்றால் நீ கடவுளுடனும் மனிதர்களுடனும் போராடி வெற்றி பெற்றாய் என்றார். யாக்கோபு, நான் கடவுளை முகமுகமாக பார்த்தேன், என் உயிர் காக்கப்பட்டது என்று கூறி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அடுத்த நாள் யாக்கோபு ஏசாவை சந்தித்தார். யாக்கோபு ஆச்சரியப்படும் விதமாக கடந்த கால தவறுகளை மன்னித்த ஏசா கண்ணீருடன் அவரை அரவணைத்தார். அவர்கள் சமாதானம் செய்து கொண்டார்கள். யாக்கோபு தனது சந்ததியினருக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தில் குடியேறினார். யாக்கோபு, அதாவது இஸ்ரவேலுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அவர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் முற்பிதாக்களாக ஆனார்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, டான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு மற்றும் பெஞ்சமின். ஆனால் யாக்கோபின் கதை ஏசாவுடன் சமரசம் செய்து கொண்டதோடு முடிவடையவில்லை. அவரது அன்பு மகன் யோசேப்பு அவரிடமிருந்து எடுக்கப்பட்டார். பொறாமை கொண்ட மற்ற சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார். யோசேப்பு இறந்து விட்டதாக சொல்லப்பட்டதை நம்பியதால் யாக்கோபின் இதயம் உடைந்தது. ஆனால் காலப்போக்கில் யாக்கோபு கடவுளின் திட்டம் நிறைவேறுவதை கண்டார். எந்த மகனுக்காக துக்கம் கொண்டாடினாரோ அதே மகன் எகிப்தில் ஆட்சியாளராகி அவர்களின் குடும்பத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றியதை கண்டார். யாக்கோபு தனது வயதான காலத்தில் எகிப்துக்கு சென்று யோசேப்புடன் மீண்டும்